இல்லை. எனவே வணக்கத்துக்கு தகுந்த அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லாஹ் காலையில சலாமுக்கு எழுந்து வச்சான். எழுந்து தொழு வரும்போது அந்த வீட்டு பக்கத்தில் அந்த மாடு கட்டிட்டு இருக்காங்க. மாடு கட்டிட்டு இருக்கிறது அந்த பாட்டி தான் பார்க்க வச்சோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து அதை ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டி விட்டு மாடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு அந்த பால் கறந்து எல்லாத்தையும் கூட்டெல்லாம் மூடி வச்சு எல்லாத்தையும் வயசு 80 வயசு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணி அவங்க சாதா தண்ணியில் இருந்து சொல்லி குடிக்கிறாங்க. நம்மளால காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க சொன்னால் ரொம்ப குளிர்னு சொல்லுவோம். அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கேருந்து எஸ்எஸ் நகர் வரையும் போய் பால் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அங்கே பார்க்க வச்சான். நம்மளால இங்கேருந்து சர்க்கார் வரையும் நடந்து போக சொன்னாலே கால் வலிக்குன்னு சொல்கிறோம். அவங்க தினமும் போய் பால் கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி நடந்து வராங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மாதிரி எனக்கும் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுத்துறியாங்களா, எனக்கு சர்க்காருக்கும் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுத்துறியாங்களா அப்படின்னு நல்லா துவா சொல்லிச்சான். பால் வரணும் தேவைப்படுத்தி அந்த அம்மாவுக்கு எல்லாம் சுற்றி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பால் வரணும்னு சொல்லிட்டு அவங்க 4 மணிக்கு இருந்துச்சு பால் கறந்து வீட்டுக்கு வந்து தந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சீப்பால் வந்து தந்தாங்க. வந்து அதில் பார்க்க வச்சான். இவங்க நினச்சிட்டுனா அவங்களுக்கு நான் சீப்பால் தரணும், நான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சு மாடு கண்டுபிடிச்சி போட்டுச்சுன்னா அதை சமாளித்து அவங்க சீப்பால் கறந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்க வச்சா எப்பவுமே நோம்பு வச்சு வீட்டில் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நோம்பப்போ அதில் வீட்டில் இருக்க வச்சான். வீட்டில் இருக்கும்போது ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு. அப்போ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, அது எப்படி போக முடியும், ரொம்ப இவ்வளோ வெயில் அடிக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குல்ல, ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு அங்கே பிடி பீரியடுக்கு போய் அவங்க பிடி பீரியட் கொடுக்குறாங்க. நான் போய் உட்காந்துருக்கேன். வெயில் சுளீர்னு அடிக்க நான் உட்காந்துருக்க இடத்துல. ஆனால் அதில் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஓகே கிறக்கமாகவே இல்லை, நல்லா ஆக்டிவாக வீட்டுக்கு வர வச்சான். வீட்டுக்கு வந்து போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்து நோம்பு திறக்கிற வரையும் நல்லா சலாமத்தான் கிறக்கமாகவும் இல்லாமல் தலைவலிக்காமல் எதுவுமே இல்லாமல் நல்லா நோம்பு ரொம்ப ஃப்ரீயாக நோம்பு வைக்க வச்சான். ரிலாக்ஸாக வைக்க வச்சான். அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல் வந்து மேம் பால் நடத்திட்டாங்க. அவங்க வந்து மேம் வந்து சொல்கிறாங்க, நம்ம முஸ்லீம்களை வந்து பாட்டு பாடுறாங்கல்ல, அது பாட்டு நம்ம நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வச்சு அவங்க முஸ்லீம் தான் சொல்கிறாங்க, நம்ம நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வச்சு பாட்டு பாடுறது அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை தான் அப்படின்னு மற்ற ரிலீஜனோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்ல வச்சா மேம் அதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, நம்மளுடைய பாசத்தை வந்து நம்ம நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் கூட நம்ம ஒரு வகையாக காட்டுறோம் மேம் அப்படின்னு சொல்ல வச்சான். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா 4 பசங்க சேர்ந்து சொன்னாங்க, அப்பயும் அவங்க ஒத்துக்கல. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க வந்து திக்ர் செய்கிறது, திக்ரை பற்றி பேசுகிறாங்க. திக்ர் செஞ்சவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒளி தெரியுமா, இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, இது வந்து இது பண்ணிட்டு 4 பேர் சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல வச்சான், நம்ம அந்த மூட நம்பிக்கை இல்லை. இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க வந்து சொன்னால் அப்படியே நடந்துடுவோம், அவங்கள்ட்ட நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, போய் கேட்டிங்கன்னா அப்படியே வந்து எங்கேயாச்சும் போனோன்னா போய் கேட்டிங்கன்னா போனான்னு சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் அந்த மாதிரி அவங்க சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகாது, அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிவிச்சிருப்பான், அவங்க சொல்லணும் தேவையில்லை, அவங்க சொன்னால் நீங்கள் கேளுங்க, கேட்காம போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சான். அப்புறம் அவங்க சொன்னாங்க, லாஸ்ட்டாக சொல்கிறாங்க,
இது மூட நம்பிக்கை இல்லை. ஒரு அது வந்து சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு இதாகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. எல்லாம் நம்மளை பார்க்க வச்சா அவங்களும் முஸ்லீம் தானே, ஏன் எல்லாம் அவங்களுக்கும் அந்த நாலேஜ் கொடுத்துருக்கான், ஆனால் அவங்க கொடுக்கல நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நல்லா அதில் பார்க்க வச்சான். அன்றைக்கி ஒரு டைம் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். சர்க்கார் சர்வீஸ் வந்தாங்க. நான் அஸ்லாம் வலைக்கம் போனேன் அப்படின்ட்டு போய் கையை மட்டும் கொடுப்பாங்க. என் கூட 2 பேர் கொண்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த பையன் வந்து பள்ளப்பட்டியில் இருந்தாங்க போல. அந்த பையன் சொல்கிறான், இவங்க வந்து ஏதோ மாதம் வச்சுருப்பாங்களா, மாதம் வச்சுட்டு வந்துட்டு பசங்களாம் பிடிச்சி போட்டுருப்பாங்க, போட்டு பயத்து கொடுத்துருவாங்க. பயத்து கொடுத்துட்டு அவங்க சொல்லிட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்ல வந்து எனக்கு ஒரு வெறி கொடுத்தான். ஏண்டா அவனுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி, சும்மா வந்து யாருன்னு சொன்னாலும் வந்து விட்டுருக்கக்கூடாது, அவங்க பிடிச்சி வச்சுக்கோங்க உனக்கு தெரியுமா, மனுஷால் சேர்ந்தவங்களும் பயத்தர மாட்டாங்க, யார் விருப்பமோ இருக்காங்களோ அவங்களுக்கும் பயத்துருவாங்க, உனக்கு பிடிச்சிடும் அவனை வச்சுக்கிறாரு. இல்லை சொல்கிறது கேட்கறதுனா கேள்வியில் அடி போடா அப்படின்னு சொல்ல அதான் சொல்ல வச்சான். அவனுடைய திறமை என் கூட தான் விளையாடுமா, என் கூட தான் பேசி கொடுப்பான். ஆனால் அன்றைக்கி ஒரு வெளியே கொடுப்பான் அந்த சர்க்காரை பற்றி பேசுவேன். அப்புறம் வந்து நோம்புக்கு காலையில் சதுர தொழிலுக்கு வந்து 20 நாளைக்கு முன்னாடி பராத்திரவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து தொண்டை வலி. எனக்கு ஒரே வாயே தருக்குங்க, தொண்டை ஃபுல்லாக முன்னாடிச்சு. காய்ச்சல் 10 நாளாக படுத்துருந்தேன். கரெக்டாக பராத்திர வலிக்கு தான் அந்த 10 நாளுக்கு அப்புறம் தான் பராத்திர வலிச்சு. நான் எப்படா நோம்பு வைக்கிறது, தொண்டை வலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட கூட முடியல, தயிர் சொல்லி தான் சாப்பிட்டேன். நோம்பு சொல்லும்போது எல்லாம் வந்து தோசை வச்சான். சதுரநாத்து வச்சு யாரெல்லாம் வந்து நோம்பு வைக்கிறேன், யாரெல்லாம் தொண்டை வலி சரியா இருக்கு யாரெல்லாம் அப்படின்னு நல்லா தோசை வச்சான். அன்னைக்கு சரியானதான் தொண்டை வலி. அதுக்கப்புறம் இந்த வழி தொண்டை வலியே வரல. போன மாதம் வயிறு சர்க்கார் ருசுக்கு அதான் கூப்பிட்டு போயிருந்தான். அங்கே வந்து போனப்போ ஒரே வயிறு வச்சு சாப்பிட்டு பாவனை போய் சொன்னேன், மாத்திரை போட்டேன். போட்டு சொல்லுங்க பாவ சொன்னாங்க, மாத்திரை போட்டால் தெரியாது, நம்ம சர்க்காரோட யூஸ் பண்ணிருக்கோம், போய் தர்காவில் போய் எங்கள் கூடு சாப்பிட்டு சர்க்காருக்கு தோசை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது மாதிரி போயிட்டு அவங்க சர்க்காரோட காலை புத்தம் போயிட்டு கூட எடுத்து சாப்பிட்டுட்டு எப்போ தோசைட்டேன். சர்க்கார் நான் ருசுக்காண்டி வந்துருக்கேன், இப்போ நான் உங்களுடைய தருவாவில் போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் யார் அப்படியே வயிறு வலிக்குது, நான் உங்களுக்காண்டி வந்திருக்கேன் சார், வயிறு வலி சரியா இருக்கீங்க அப்படின்னு நான் நல்லா தோசை வச்சேன். அப்புறம் சரியாயிடுச்சு. நல்லா நான் உட்கார வச்சேங்க. நல்லா காலையில் தூங்கிட்டேன் நல்லா. அப்புறம் தான் காலையில் சொல்லுறது வயிறு வலி சரியாயிடுச்சு, சர்க்கார் சரியாயிடுச்சாங்க தோசை வச்சேன். ஆகவே நம்ம எல்லாம் தினமும் நாய் உருவம் யாரும் இல்லை.